இன்னைக்கு டேவை நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருந்தா கூட முடிக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவாக முடிச்சேன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் நான் நேற்றே இன்னைக்கு என்ன படிக்க போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து எந்தெந்த சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஒதுக்க நேரம் 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை நான் எப்படி செட் பண்ணி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன் 1 ஹவருக்கு. அந்த 1 ஹவருக்குள்ளே நான் படிக்கணும்னு நினைக்கிற டாப்பிக்கோ இல்லை ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிற டாப்பிக்கோ நான் முடிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக முடிக்க முடிஞ்சது. 1 ஹவர் ஆச்சு, சில இது 1 ஹவர் 2 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த நோட்ஸை தான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நோட்ஸ் வந்து அங்கங்கே நிறைய கிறுக்கி வச்சிருந்தேன். எனக்கே சில இடங்கள் பார்க்கும்போது புரியலை. பட் பார்க்க வந்து எல்லாமே ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை முடிக்கிறதுக்கே கரெக்டாக 1 ஹவர் 3 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 1 ஹவருக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அடுத்த சப்ஜெக்ட் நான் படிக்க ஆரம்பிச்சது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐபேடில் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் நான் வந்து PDF வச்சிருந்தேன். ஸோ அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கனால வந்து எனக்கு கண்ணே வலிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்துட்டு ஐபேடில் படிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் எஃபெக்டிவாக புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு நான் நிறைய இடத்துல ஐபன் வச்சு எழுதியும் வச்சுருப்பேன். ஸோ வந்துட்டு அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாக வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஐபேடில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நேரம் படிக்க முடியாது தான், கண்ணு பார்க்க எரிஞ்சிட்டே இருக்கும். அதற்கப்புறம் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் சூஸ் பண்ணியிருந்தேன்றது தெரியும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் இன்றைக்கி ஒரு போம் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோஸ் படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து புரட்டி பார்த்தேன். ரொம்பலாம் எஃபெக்டிவாக படிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் படிச்சிருந்த போம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிவர் அப்படின்ற ஒரு போம் எடுத்து படிச்சிருந்தேன். அதற்கப்புறம் சார் ராமானுஜம் சார் பற்றி படிச்சிருந்தேன். அந்த ராமானுஜம் சார் வந்துட்டு எப்படி வந்து மேக்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார், எப்படி வந்துட்டு அவர் இங்கேருந்து பிரிட்டன் போனார், யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவர் எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பாயாக இருந்திருந்தார் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவர் அப்படின்ற போம் வந்து ரொம்ப சின்ன போம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, பிரிம்மிங் ரிவர், லிட்டில் ரிவர், இந்த மாதிரி வந்துட்டு எபித்தெட் வந்து அந்த இடத்துல நிறைய கொடுத்துருந்தாங்க. எபித்தெட்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கடுத்து நான் என்ன படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் எடுத்து படிக்க போட்டுலாம் பார்க்கல, சும்மா வந்து அதோட ஃபார்முலாஸ் பார்த்தேன். ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டு அந்த சம்ஸ் வந்துட்டு மைண்ட்லேயே நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு மேக்ஸை கையில் போட்டு பார்க்குறத விட மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்லையும் நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும்னா சில சம்ஸை வந்து நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி அதோட ஆன்சரை கொண்டு வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். மேக்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன் பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் அதில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படின்றது. ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலாஸ் வச்சு அப்ளை பண்ணி சில சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, கோன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சிலிண்டர் கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரேஷியோஸ் எடுக்க சொல்லுவாங்க. இல்லை இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் அதோட பெரிமீட்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கடைசி என்னடா படிக்கிறது தெரியாமல் தான் இருந்தது. பட் நேற்று இருந்த ஷெடியூல் எடுத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சு என்னோட வீடியோவை நானே பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு என்னோட சேனலில், அதாவது அஸ்பிரண்ட் அண்ணா அப்படின்ற நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்க செகண்ட் பார்ட்டை வந்து நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் நான் உண்மையிலே எனக்கே பார்க்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லாவே அதில் நடத்திருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபேக்ட்ஸையுமே மோஸ்ட்லி நான் விட்டுருக்க மாட்டேன். அப்படி விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து படிச்சுக்குவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா பார்க்க தேவை கிடையாது. ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் எஃபெக்டிவாக போகுது. ஸோ டோட்டலி வந்து நான் எவ்வளோ நேரம் படிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் படிச்சிருந்தேன். இந்த 5 ஹவர்ஸ்ன்றது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைமர் செட் பண்ணி படித்தேன். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளையும் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளும் அந்த டாப்பிக்கை வந்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படி தான் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.